ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து இண்டிகேட்டர் சீரிஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இன்ஸ்டாலையும் யூடியூப்லையும் நம்ம ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி போட்டிருந்தோம், அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. அந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் இது. மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்கும், பட் லாஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா கரெக்டான டைமில் ட்ரேட் எடுக்காததும், எங்கே ட்ரேட் எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ எப்படி எடுக்கணுன்றத ஸ்ட்ராட்டஜி மூலியமாக கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் எப்போ எடுக்கணும்னு கரெக்டாக தெரியாமல் இருக்கும். அதையும் ஃபிக்ஸ் பண்ணி தான் இதை வந்து இப்போ நான் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த சீரீஸில் நான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண இண்டிகேட்டர்ஸ் ஆர்எல்ஸ் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண இண்டிகேட்டர்ஸ், உங்களுக்கு எந்த இண்டிகேட்டர்ஸ் சிம்பிளாக இருக்கும், உங்கள் ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுமோ அந்த இண்டிகேட்டரை நான் எவ்வளோ ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். இது இண்டிகேட்டர் சீரீஸோட எபிசோட் 1. என்ன இண்டிகேட்டர் பார்க்க போறோம்னா கில் ஜோன் அண்ட் செஷன் இண்டிகேட்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம சார்ட்ல வந்து அதை பிளாட் பண்ணுவோம். எப்படின்னா நம்மளோட ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்றதுக்கான ஒரு டூல்னு சொல்லலாம். ஓகேவா? அதை நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி அதுவே காட்டிடும். ஸோ உங்க ஒர்க் வந்து உங்க டைம் ஒர்க் எல்லாம் சிம்பிளிஃபை ஆயிரும். ஓகேவா? அதை வந்து ஒரு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணாம மார்க்கெட் டேட்டாவை கரெக்டா ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஆல்ரெடி நடந்த மார்க்கெட் டேட்டா இதுல வந்து 2 இருக்கு. ஒன்னு லேகிங், இன்னொன்னு லீடிங்னு சொல்லிட்டு. லேகிங்னா நம்மளுக்கு ஆல்ரெடி அந்த நடந்த மூவ், லைக் ஒரு கேண்டில் இவ்வளோ பெரிய கேண்டில் வந்திருக்குன்னா இதில் எவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்குது, இல்லை ஒரு மூவிங் ஆவரேஜ் எப்போ இருக்குது, இந்த MACD அது இதுன்பாங்க, அதெல்லாம் லேகிங் இண்டிகேட்டர்ஸ். இப்போ அதிலே லீடிங் இண்டிகேட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ அது என்னன்னா நடக்க போகிறத ஒரு ஆன்டிசிபேட் பண்ண போகிறோம். ஓகேவா? நாட் அ ப்ரெடிக்ஷன், இட் இஸ் அ ஆன்டிசிபேட். இப்படிலாம் நடக்கலாம் ஒரு கில் ஜோனை வச்சு, இல்லை ஒரு லிக்விடிட்டி லெவலை வச்சு. இந்த மாதிரி இந்த இண்டிகேட்டரை நான் வந்து ஒரு பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ நான் சஜஸ்ட் பண்ண வரல. இது ஜஸ்ட் என்னோட கான்டெக்ஸ்டோட நான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. மூல இண்டிகேட்டர்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கான இன்ட்ரோ அண்ட் இண்டிகேட்டர் ரெண்டும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ என்னன்னா இந்த இண்டிகேட்டர் என்ன பண்ணும்? பேசிக்கா நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை 3 செஷனா பிரிச்சிருப்பாங்க. லைக் ஏஷியன், லண்டன், நியூயார்க். ஓகேவா? இந்த இண்டிகேட்டரை வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். விச் இஸ் மார்க்கெட்டோட ஆக்டிவ் டைம் எது, டெட் டைம் எது, நம்ம எந்த ஜோனுக்குள்ள பை அண்ட் செல் பண்ணணும் அப்படின்றது. இது வந்து இப்பயும் சொல்லிட்டேன், இது வந்து ஒரு சிக்னலா நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஃபார் ஒரு டூல் தான். அந்த டைமிங்கை செக்ரிகேட் பண்ணக்கூடிய ஒரு டைமிங் டூல் தான். ஓகேவா? இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்றேன். அடுத்து செஷனுக்குள்ள இதை எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணணும், செஷனை மட்டும் இதை ஃபில்டர் அவுட் பண்ணி காட்டிடும். ஓகேவா? சிக்கா சொல்ல போனோம்னா இப்போ வந்து ஏசியா செஷன்னா கன்சாலிடேஷன், லண்டன் செஷன்னா மேனிப்புலேஷன், NY செஷன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆர்எல்ஸ் கண்டினியூவேஷன், இப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் செட்டப்பா நீங்க வச்சு இந்த செஷன்ல இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்ப கில் ஜோன்னு சொல்றீங்களே ப்ரோ, அப்படின்னா என்ன? கில் ஜோன்னா ஒன்றும் இல்லை, எல்லா செஷன்ல உள்ள ஒரு ஹை ப்ராபபிலிட்டி டைம் விண்டோன்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த ஸ்மார்ட் மணியும் இன்ஸ்டிடியூஷனும் அந்நேரத்துல தான் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. பெரிய பெரிய மூவ்ஸ்லாம் இந்த மாதிரி டைம்ல மட்டும்தான் நடக்கும். ஃபுல் செஷனும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட டைம் விண்டோ மட்டும்தான். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு பேசிக்கான ஒரு ஓவர் வியூ எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த செஷனோட டைமிங்ஸை கொஞ்சம் பார்ப்போம். ஓகேவா? நான் இது சொல்ல போறது எல்லாமே UTC-4 which is நியூயார்க் டைம். ஓகேவா? இதுல தான் நான் சொல்ல போறேன். ஏசியா மார்னிங் 20 to 00. ஓகேவா? இதுதான் ஏசியன் செஷனோட டைமிங். அடுத்து லண்டன் 2 to 5. நெக்ஸ்ட் NY 7 to 10. இதுல லஞ்ச்னு ஒண்ணு பிரிப்பாங்க. லஞ்ச் வந்து 10 to 12. நெக்ஸ்ட் PM 12 to 2ன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த செஷன் தான். இதுல நான் மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்றது வந்து NY செஷன். ஏன்னா என்னோட செட்டப் வந்து நாஸ்டாக், மெயினா நான் ட்ரேட் பண்ற பேர் வந்து நாஸ்டாக். அதை நான் எதுல ட்ரேட் பண்ணுவேன்னா NY செஷன்ல. அதுவும் டைம் விண்டோ என்னன்னா 9:30 to 10, மேக்ஸிமம் சம்டைம்ஸ் 11 AM. ஓகேவா? இவ்வளவுதான். இந்த ஒரு 1.5 hours தான் நான் மேக்ஸிமம் ட்ரேடிங் டைமாவே நான் வச்சுப்பேன். மற்ற நான் ஏசியா செஷன் நான் சுத்தமா ட்ரேட் பண்ண மாட்டேன். லஞ்சில் வந்து ஆல்ரெடி இதுல இருக்கிற ஒரு 1 hour வந்துருது. ஸோ PM நான் பண்ண மாட்டேன். லண்டன் வந்து ரேர் அக்கேஷனா நான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதுதான் டைம் விண்டோ. ஸோ பேசிக்கா செஷனோட டைமிங். இப்போ இதுல கில் ஜோன்னா என்ன?
இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது நம்ம ஏசியா செஷன், லண்டன் செஷன், என்ஒய் இதெல்லாம் வந்து செஷனாக பார்த்தோம். இதில் கில் ஜோன்னா என்ன, ஓகேவா? ஏன் இந்த கில் ஜோன் விண்டோஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த கில் ஜோன் டைமிங்கில் தான் நம்மளுக்கு வந்து கில் ஜோன்னா ஒன்றும் இல்லை, இந்த 9:30 to 10 சொன்னோன்னா இதெல்லாம் தான் கில் ஜோன். இது என்னன்னா இன்ஸ்டிடியூஷனலோட ஆர்டர் ஃப்ளோ ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் இப்போ லண்டனில் வந்து ஏசியாவோட ஐஸ் அண்ட் லோஸ் ஹண்ட் ஆகும். என்ஒய் ஓப்பன் ஆகும்போது ஒன்று லண்டனோட ஐயை எடுத்துட்டு ரிவர்சல் ஆவான், இல்லை லண்டனோட ஒரு பிடிஆர்ஐல இருந்து அப்படியே கண்டினியூவேஷனும் பண்ணுவான். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் பேசிக் ஐடியா. ஸோ இண்டிகேட்டர்னா என்ன, கில் ஜோன்னா என்ன, செஷன்னா என்ன டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம டீடைல்டாக சார்ட்குள்ள போய் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இன்னொன்று சொல்லிட்டேன், இந்த கில் ஜோனோட இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் ஒரு பிடிஎஃப் மாதிரி ரெடி பண்ணி நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இதுல இன்னொன்று ஒரு காமனான மிஸ்டேக்ஸ் என்னன்னா, எல்லாரும் கில் ஜோனை விட்டுட்டு அவுட் சைட் ஆஃப் த விண்டோல ட்ரேட் பண்ணிட்டு என்னோட செட்டப் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜி போவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக். அதே மாதிரி ஒரு ஃபுல் செஷனை நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதுல உள்ள கில் ஜோன் ஜஸ்ட் ஒரு 15 மினிட் கேண்டிலோ ஆர்எல்ஸ் ஒரு 1 hour கேண்டிலோ மோர் ஓவர் இனஃப் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் மேக் பண்றதுக்கு. ஓகேவா? அதாவது ஒரு நாளைக்கு ஒரே ஒரு 15 மினிட் கேண்டில் ஆர்எல்ஸ் ஒரே ஒரு 1 hour கேண்டில் உங்க ஃபேவருக்கு போனா போதும். அந்த இதே மாதிரி செஷனை வந்து ஓவர்லாப் பண்ணி இக்னோர் பண்ணுவாங்க. எப்படின்னா லண்டன், என்ஒய் தான் மோஸ்ட் வாலடைல் இது. ஸோ அதுதான் உங்களுக்கு ஐ ப்ராப் விண்டோவா இருக்கும். அதை விட்டுட்டு நான் போய் ஏசியாவில் போய் பிடிக்க போறேன், ஏசியன் பேர்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் லண்டனில் ட்ரேட் பண்ண போகிறேன், லண்டன் பேர்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் என்ஒயில் பண்ண போகிறேன் அப்படின்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா? இவ்வளோதான். இப்போது இந்த இண்டிகேட்டர்னா என்ன, இண்டிகேட்டரோட டைமிங் பார்த்தோம், அதோட கேரக்டர் பார்த்தோம். அதை நான் ஒரு வாட்டி சார்ட்லேயும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இட் பிகம்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இது வந்து ஏசியா. ஓகேவா? இது லண்டன், இது நியூயார்க். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்னதான் ஏசியாவோட கேரக்டர் என்ன, கன்சால்டேட் ஆகுறது ஆர்எல்ஸ் அக்யூமுலேட் ஆகுறது. ஓகேவா? ஸோ கேண்டில் இப்படி ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகி இப்படி பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ லண்டனோட கேரக்டரிஸ்டிக் என்ன, ஏதோ ஒரு சைடு மேனிப்புலேட் பண்றது. இன்னைக்கு நம்ம பை டைரக்ஷன்ல வந்திருப்போம்னு வச்சுப்போம், பை பயாஸ்ல. அப்போ லண்டன் என்ன பண்ணணும், லோ வைக்கணும். ஏன்னா இங்க எடுத்த பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் ஆர் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாரையும் அவன் வந்து மேனிப்புலேட் பண்ணி நான் செல் டைரக்ஷன் சொல்லி ஏமாத்தணும். தென் அவன் பை போயிட்டு ஒன்று நியூயார்க்ல இப்படி கண்டினியூவேஷன் கொடுக்கணும். ஓகேவா? டில் நம்மளோட டிஓஎல் வரைக்கும். இல்லையா லண்டன்ல மேனிப்புலேட் ஆன டைரக்ஷனை பிடிச்சி இன்னொரு வாட்டி இவன் இந்த லோவை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல் கொடுக்கறது. ஒன்று கண்டினியூவேஷன் இல்லைன்னா ரிவர்சல் நடக்கும். ஓகேவா? இவ்வளவுதான் ஒரு மார்க்கெட்ல நடக்கிறது. ஸோ இதுல நான் எப்படி அலைன் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் பை பயாஸ்ல வந்துட்டேன், இங்க கன்சால்டேட்டும் ஆயிட்டு, என்ஒய் ஐ வச்சுட்டு இன்னைக்கு நான் செல் பயாஸ்ல இருக்கேன் அப்படின்னா, இப்ப நான் நியூயார்க்ல வரும்போது எனக்கு இங்க ஒரு பிடிஆர் இருக்கும், இங்க இருந்து நான் அப்படியே செல் பார்ப்பேன். இன்கேஸ் இந்த ஐ வந்து லண்டன்ல செட் ஆகலை அப்படின்னா என்ஒய் வந்து இந்த ஐ செட் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ இங்கே ப்ரீவியஸ் டேவோட பிடிஆர் ஏதாவது இருக்கும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் என்னோட ட்ரேடை நான் வந்து அனலைஸ் பண்ணுவேன். ஸோ இதே தான் சேம். ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுதுன்னா ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ் இப்படி இருக்குமா? அப்போ இது ஏசியா ஆர் அக்யூமுலேஷன், இது லண்டன் ஆர் மேனிப்புலேஷன். ஸோ இந்த லெக் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம், நம்ம எப்போதும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லெக் தான் ட்ரேட் பண்ணணும். அப்போ இதுதான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்பான்ஷன், ஆர்எல்ஸ், என்ஒய் செஷனோட மூவ் எல்லாமே சொல்லலாம், பிளா 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 எல்லாமே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லெக்ல தான் நடக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கான சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் சார்ட்ல. இப்போ நான் யூரோ யூஎஸ்டி சார்ட் எடுத்திருக்கேன். ஓகேவா? நான் வந்து ஒரு 15 மினிட்ல வச்சுக்கிறேன். ரேண்டமா நம்ம போவோம், ஒரு 50 போட்டுக்கலாம். இப்போ 50 நாளைக்கான டேட்டா இதுல இருக்கும். ஓகேவா? நான் பயாஸ் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, ஜஸ்ட் நான் சிம்பிளா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரேண்டமா ஏதாவது ஒரு டே போவோம், என்ன நடந்திருக்குன்ட்டு. இதுக்கு பயாஸ், டிஓஎல் எல்லாமே முக்கியம். அது தெரியாம நீங்க இதை மட்டும் ஒரு செட்டப் மாதிரி பார்த்தீங்கன்னா இது சரி வராது. பட் நான் இப்போ ஏன் உங்களுக்கு பயாஸையும் நான் டிஓஎல்லையும் எடுக்காம ஸ்ட்ரைட்டா நான் இது உள்ள போறேன்னா, அது ஒரு தனி கான்செப்ட். அது உள்ள போனீங்கன்னா வீடியோவோட மோட்டோவே மாறிடும். அதனாலதான் நான் ஜஸ்ட் அதை காட்டாம இண்டிகேட்டரை மட்டும் ஆன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இங்க என்ன பண்ணிருக்கு, ஏசியா ஃபுல் ரேஞ்ச் தெரியுதா, கிட்டத்தட்ட 20 to 00 நல்லா மூவ் ஆயிருக்கா. எவ்வளவு மூவ் ஆயிருக்கு யூரோ யூஎஸ்டி? கிட்டத்தட்ட ஒரு 8 டிக் தான் நவுந்திருக்கு. இவன் என்ன பண்ணிருக்கான், லண்டன் போயிட்டு ஐ ஆஃப் த டே வச்சுட்டு அப்படியே கீழே விழுந்திருக்கான். நான் கிட்டத்தட்ட ஒரு 16 டிக் விழுந்திருக்கான். இதுல நான் இன்னொன்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சாஸ் சொல்றேன். ஒரு ஐ ஆஃப் த டே எப்போ உங்களுக்கு வந்து செட் ஆகணும் அப்படின்னா, ஒரு ஐ ப்ராப் டைம் வந்து 2 to 3 லண்டன்ல, என்ஒய்ல 9 to 10.
ஒரு ஐ ஆஃப் த டேவோ ஆர் லோ ஆஃப் த டேவோ இந்த டைம் விண்டோல செட் ஆனா உங்களுக்கு ரொம்ப ஐ ப்ராபா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஐஏ எங்க செட் ஆயிருக்கு? 2:45 அப்படின்னா 2 AM கேண்டில் இங்க செட் ஆயிருக்கு. செட் ஆயிட்டு அப்படியே டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு தென் போயிட்டு இவன் இங்க உள்ள பிடிஆர்ஐல சப்போர்ட் எடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டான். ஸோ இங்க என்ன நடந்திருக்கு? இங்க மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கும். கன்சால்டேஷன், அக்யூமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ரீட்ரேஸ்மெண்ட், ரிவர்சல், சாரி ரீட்ரேஸ்மெண்ட், கண்டினியூவேஷன், அப்படியே போயிட்டான். இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். செல்லுக்கு பார்த்தோம். இப்போ பைக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த ஒரு எக்ஸாம்பிள் செல்லுக்கு இருக்கு பாருங்க. இங்க என்ன பண்ணிருக்கு? ஓப்பன் ஆயிருக்கு, அரைச்சிருக்கு, லைட்டா மேல போயிருக்கு, திரும்பி இங்க லண்டன்ல எதுவுமே பண்ணல, திரும்பவும் அரைச்சுதான் இருக்கு. இந்த ஐ வேலிடேஷனா பாருங்க, இங்க எல்லாம் லிக்விடிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு டிஓஎலும் ஒரு பயாஸும் உங்களுக்கு முக்கியம். அது இல்லாம இதை வந்து ரேண்டமா ஒரு பேட்டர்ன் மாதிரி பார்க்க கூடாது. அப்ப நம்மளுக்கு இங்க லண்டன்ல ஐ செட் ஆகல. அப்ப என்ன பண்ணிருக்கு? NY போய் செட் ஆயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இருக்கு. ஓகேவா? தெரியுதா? இது ஃபுல்லா செஷன். அதுல ஐ எங்க செட் ஆயிருக்கு? 7 o'clock. நான் எப்போதும் நாஸ்ல எப்ப பார்ப்பேன்னா ஒரு 9 or 10 AM. ஓகேவா? இதுதான் நான் பார்க்கக்கூடிய டைம் விண்டோ. இது வந்து ரெண்டாவது எக்ஸாம்பிள். அதாவது NYல ஐ செட் பண்ணிட்டு அப்படியே உழுவுறது. இப்போ அதே இது நம்ம பைக்கு பார்ப்போம். 2 எக்ஸாம்பிளையுமே. இதெல்லாம் ரேர் அக்கேஷன். ஏசியாவே லோ ஆர் ஐ செட் பண்ணிட்டு போறது. ஓகேவா? இதை நம்ம பார்க்க வேண்டாம். இங்கே ஓப்பன் லோ செட் ஆயிருக்கு, திரும்பி மேலே போயிருக்கு. பட் இந்த லோ வந்து ப்ராப்பரா செட் ஆயிருக்காது மேபி. ஓகேவா? ஈக்குவல் லோ. ஸோ அதை எடுத்துட்டு NY திருப்பி இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க எங்க டைம் விண்டோ செட் ஆயிருக்கு பாருங்க, 9:45. தெரியுதா? இப்போ இது வந்து பைக்கான ரெண்டாவது எக்ஸாம்பிள். இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பையோடது. இந்த வே ஓப்பன் அக்யூமுலேஷன், கீழே வந்துட்டான் மேனிப்புலேஷன், மேலே போயிட்டான், டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆகி NY கண்டினியூ பண்ணிட்டு. ஓகேவா? இங்கே எப்போ லோ செட் ஆயிருக்கு? 4 AM. ஸோ இந்த மாதிரி செஷன்ல ஆர்எல் ஸ்கில் ஜோன்ல உங்க ஐஸ் அண்ட் லோ செட் ஆகுது அப்படின்னா அது நல்ல ஒரு ஹை ப்ராபா இருக்கும். வேணும்னா சும்மா 1 hour வச்சு உங்களுக்கு அந்த ஐ அண்ட் லோவை ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மாதிரி ஏதாவது வருதான்னு பார்ப்போம். இங்கே 8 AM, இங்கே 2 AM. தெரியுதா? அண்ட் தென் இங்கே 8 AM, இங்க 9, இங்க 8, சாரி 7, விச் இஸ் செஷன்ல தான் செட் ஆகுது. அதை நோட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இங்க பாருங்க, அடுத்து 4 AM, இங்க ஐ 10 AM. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஐஸ் அண்ட் லோஸை கரெக்டாக ஒரு ஐ ப்ராப் விண்டோவில் செலக்ட் ஆகுற மாதிரி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்காக இந்த வீடியோவோட குயிக் ரீகேப் நான் என்ன சொல்ல வரேன்னா, கில் ஜோன் வந்து எப்போ ட்ரேட் பண்ணணும், எங்கே ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடும். ஓகேவா? ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பண்ணீங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் இஃப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன். நான் எந்த ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ என்னோட ஜேர்னியை நான் இங்கே வந்து ஜேர்னல் பண்ணுறேன் லிட்டரலி. ஸோ அதை யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஐ மைட் பி கிரேட்ஃபுல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரெண்டாவது இண்டிகேட்டரை நான் பிரேக் டவுன் பண்ணுறேன். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. டூ ஃபாலோ. ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். See you on yet another video. Bye.